அப்புறம் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி நைட்டில் சமையல் பண்ண போகிறேன். என்ன சமையல் பண்ண போகிறேன்னு இல்லை சொல்லுங்கள். அதுக்கு முன்னே உங்கள் வீட்டில் சாப்பாடு ஆகிட்டா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் என்ன சொல்லுவாங்க, சிக்கன் வெஜ் பால். சரிங்களா? அது சொல்கிற கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை நான் எப்படி பண்ண போகிறேன்னு நீங்கள் வந்தால் தான் பார்க்க முடியும். சரிங்களா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதை நான் எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாத இருப்பாங்க, சிக்கன் சாப்பிடாத இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சாப்பிட்ணும், சிக்கன் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிட்ணும் ஆசைன்னு டக்குனு இதை இப்படின்னு சொல்கிறப்ப செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க. இதுக்கு நான் கொஞ்சம் கடலை மாவு எடுத்துருக்கேன், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சள்தூள், தனியா பவுடர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி. ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய்னு சூடாகல. இதை இப்போ நம்ம கொத்தலமாக ஊற்றணும். அப்போ தான் சிக்கன் பேஸ்ட்டில் வரும். கோணல் மானலாக இருக்கணும். இது கொஞ்சம் வடை மாதிரி ஆகிட்டு தண்ணி கூட்டிகிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி குறையா இருந்திருக்கணும். நான் அவசரத்தை தண்ணியை ஊற்றிட்டேன். இன்னும் பரவாயில்ல. நம்ம வெஜ் சிக்கன் பால் சூப்பராக தான் வரும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கனெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. வெஜ் சிக்கன். இதை நீங்கள் வெறுமனே கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, ஜீரகம், பெரு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம். கொஞ்சம் பொடி உள்ளி போட்டால் நல்லாயிருக்கும். அந்த பொடி உள்ளி இல்லை. இங்கே நான் அரைக்கிறதுக்காக தக்காளி, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா செவந்துட்டு தனியா பவுடர், மிளகாத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள், கரம் மசாலா. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி, வெங்காயம் விழுது ஊற்றிடலாம். இன்னும் ஒரு கிண்டிடலாம். உப்பு. இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை ஊற்றணும். இப்போ மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டிட்டு இப்போ நம்ம ஜார் கழுவுன தண்ணியை ஊற்றிடுவோம். இது நல்லா கொதி வரட்டும், மூடி வைக்கலாம். இதை நீங்கள் வெறுமனே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டாக வரணும், குட்டி குட்டியாக. நான் அந்த எப்படி கொஞ்சம் தண்ணி கூட்டிட்டு ப்ளஸ் நம்ம சிக்கன் எப்படி கொஞ்சம் கொத்தமல்லி இருக்கும் பார்த்திங்களா, அந்த கணக்கில் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு இதை நம்ம எடுத்து இப்படி போட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா அப்படியே மூடி வச்சிடணும். 10 நிமிஷத்தில் நம்ம வெஜ் சிக்கன் பால் ரெடி ஆகிடும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெஜ் சிக்கன் கிரேவி ரெடி. கலர்ஃபுல்லாக ஆகிட்டு. யார் யாருக்கு நான்வெஜ் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, ஆனால் அவங்களால நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னா இந்த மாதிரி கிரேவியை வச்சு கொடுங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வரும். வாங்க எல்லோருமே சேர்ந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? வெஜ் சிக்கன் கிரேவி, சுட சுட சாதம் இப்போ தான் வடித்தேன். பின்ன நம்ம தலைவருக்கு கொஞ்சம் டயட்டில் இருக்கார்ல, இன்றைக்கி காலையில் பண்ண முடியல, இப்போ 2-3 நாளாக பண்ணி கொடுக்கேன். அவருக்கு இது சோயாபீன்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு இது இன்றைக்கி சாப்பாடு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ராத்திரி சாப்பாடு இது தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். மீண்டும் நாளைக்கு இன்னொரு சாப்பாடில் பார்க்கலாம். சரிங்களா? அவர் பசி வந்துட்டு சாப்பாடு கேட்டு வந்துட்டார். இதை போல் நாளைக்கு நல்ல ஒரு பதிவில் மீண்டும் உங்களை பார்க்குறேன். சரிங்களா? அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல்.